கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இன்று காலை 8:24 மணிக்கு சனி பகவான் இடம்பெயரும் நிலையில் திருநள்ளாறில் பிரசித்தி பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனி பெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த சனி பெயர்ச்சியை முன்னிட்டு பக்தர்களின் பரிகார சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அந்த கோவிலின் பிரதான அர்ச்சகர் சிவஸ்ரீ ராஜசுவாமிநாத சிவாச்சாரியாருடன் நமது செய்தியாளர் இளவரசன் நடத்திய சிறப்பு நேர்காணலை இப்போது பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் இருக்கும் ஸ்தலமாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பெருச்சி விழாவை விட்டு திருநள்ளாறு நோக்கி வந்து கொண்டிருக்கும் நிலையில இந்த திருநள்ளாறு உள்ள சனீஸ்வர பகவான் சனி பெயர்ச்சி எந்த வகையில் பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு நன்மைகளை அளிக்கிறது என்பதை பற்றி பல சந்தேகங்களை கேட்பதற்காக நம்ம திருநள்ளாறினுடைய பிரபல சிவாச்சாரியார்கள் அந்த கோயிலினுடைய முக்கிய சிவாச்சாரியன் ஒருவருமான சிவஸ்ரீ ராஜசுவாமிநாத சிவாச்சாரியார் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் நம்மளுடைய சந்தேகங்களை முன்வைப்போம். ஐயா வணக்கம். பல சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்கு. குறிப்பா இந்த சனி பெயர்ச்சி விழா எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளை தருது? சனி பகவான் அப்படிங்கிறவர் ஒரு ராஜகிரகம். கோச்சார ரீதியாக அவருடைய பலன்களை பார்க்கும் பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷபராசி, துலா ராசி, மகர ராசி மற்றும் கடகராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை வழங்க உள்ளார். இந்த மீனராசி சஞ்சாரம் மிக யோகமான பலன்கள் இந்த 4 ராசிக்காரர்களையும் அருள உள்ளார். இரண்டாவது ஒரு கேள்வி, அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை தருது ஒரு சரி இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அவங்க வழிபாடு செய்யறது இந்த கோயிலுக்கு வரணும், அதை பத்தி பொதுவா சனி பகவான்கிறவர் ஒரு தர்மவான். தர்ம வழியில இருக்கிறவாளுக்கும் நியாய வழியில இருக்கிறவாளுக்கும் நியாயத்தையும் கடைபிடிக்கிறவாளுக்கு நன்மையை தான் செய்வார். தர்மங்களை செஞ்சாலே பொதுவாக அவருடைய அனுகிரகத்தை பெற முடியும். இருப்பினும் கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மேஷராசி, கும்பராசி, இந்த மீனராசி இவர்களுக்கெல்லாம் 7.5 சனியின் காலமாகும். அதுபோல் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்கியஸ்தானத்திற்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியின் காலமாகும். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டமச்சனியின் காலமாகும். கன்னி ராசிக்கு கண்டக சனியின் காலமாகும். விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியின் காலமாகும். மிதுன ராசிக்கு தசம ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். அதனால இந்த ராசிக்காரர்கள்லாம் உரிய வழிபாடுகள், பூஜைகள், எளிமையான பரிகாரங்களை எல்லாம் மேற்கொள்வது அவருடைய அனுகிரகத்தை பெற முடியும். ஏன்னா சுவாமியை எப்போதும் நினைச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அவருடைய அனுகிரகம், அவருடைய கருணை, அவருடைய கட்டாட்சம் எப்போதும் உண்டு. சனீஸ்வரர் கோயிலுக்கு சன்னதிக்கு போனாவே அங்க இருக்கிற திருநீர் இதெல்லாம் எடுத்து வரக்கூடாதுன்னு பக்தர்கள் பொதுமக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையா இருக்கு. இந்த திருநள்ளாறுல இருக்கிற இந்த நவகிரக ஸ்தலமாக இருக்கிற இந்த சன்னதியில் வர்றவங்க பக்தர்கள் இதனுடைய பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு போலாமா? அது மட்டும் இல்லாம இன்று இந்த சனி பயிற்சி நடைபெறுது. இன்று மட்டும் பக்தர்கள் வந்தா மட்டும்தான் அந்த சனீஸ்வரன் கோயில் நன்மை கிடைக்குமா, இல்ல மீது எல்லா நாட்களையும் வரலாமா? அதை பத்தி உங்க விளக்கத்தை சொல்லுங்க. பொதுவா இந்த பிரசாதங்களை எந்த ஆலயமா இருந்தாலும் பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு தான் போகணும். இந்த சனீஸ்வரன் பகவான் பிரசாதத்தை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு எதனால இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க, எப்படி இது பின்பற்றப்படுகிறது என்று இதற்கும் ஒரு ஆதார விளக்கம் கிடையாது. அதனால இந்த ஆலயத்தில் சின்முத்ரையோடு கூடிய அபயகஸ்தம், வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை வழங்கக்கூடிய, வேண்டிய மாத்திரத்துல நீங்க அந்த சுவாமியை நினைச்சுட்டு ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சா உங்களை நோக்கி அவர் 100 அடி எடுத்து உடனே அருள் செய்யக்கூடிய திருமுகத்தோடு உங்களை நோக்கி வருகிறார். அப்பேற்பட்ட ஒரு கருணை கடல், அப்பேற்பட்ட ஒரு கற்பக விருட்சம், அப்பேற்பட்ட மூர்த்தியினுடைய பிரசாதத்தை ஒரு காமதேனுவா இருக்கார். அதனால நம்ம இந்த அருள் மழை, அருள் பால்ங்கிறது காமதேனுன்னா இந்த பால் எப்படி சொரிஞ்சுட்டே இருக்குமோ அதே மாதிரி இந்த அருள் மழை பொழியக்கூடிய ஒரு மூர்த்தியாக சனீஸ்வர பகவான் இவ்வாலயத்தில் விளங்குவதால் இந்த பிரசாதத்தை எல்லாரும் அவசியம் எடுத்துன்னு போறதுனால அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் பெற முடியும். அது மாதிரி ஒரே நாள்ல இந்த பக்தர்கள் எல்லாரும் சனிப்பெயர்ச்சியை நோக்கி சனிப்பெயர்ச்சிக்கு தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இன்னிலிருந்து 48 நாட்கள் விசேஷ மண்டல பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது. அதனால அதை கருத்தில் கொண்டு இன்றிலிருந்து 48 நாட்கள் நீங்கள் தரிசனம் செய்தாலும் இந்த நாட்கள்ல எந்த நாள் தான் உங்களுக்கு வர முடியுமோ அன்னைக்கு நீங்க குடும்பத்தோட வாருங்கள். சனிக்கிழமை தான் வரணும் அப்படிங்கிற, இந்த நாள்லயே சனிக்கிழமை தான் வரணும் அப்படின்னு அடுத்த உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட எழலாம். அதனால இந்த எந்த கிழமை வரலாம், எல்லா நாட்கள்லையும் நம்ம சுவாமியை என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக நம்ம வரோம். நம்ம குறைகளை எல்லாம் அவர்கிட்ட நிறைவோட எடுத்து சொல்லும் போது பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால எல்லா நாள்லையும் தரிசனம் செய்து அவருடைய பேரருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
அதாவது மிக முக்கியமான இந்த சனிப்பெயர்ச்சி விழா நேரத்தில் நம்மளுடைய ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு பல்வேறு சந்தங்களை கூறியிருக்காரு. அதே போல வந்து சனிக்கிழமை மட்டும் வந்தால் மட்டும்தான் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் என்பது மட்டும் இல்ல, ஐயா அவர்கள் கூறியது போல வந்து 48 நாட்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளிலும் வரலாம் என்பதுதான் இவருடைய கருத்தாக உள்ளது. அதனால் திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவானை பார்ப்ப வந்து ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தோடு அவரவர் வசதிக்கேற்ப வாரத்தில் 7 நாட்கள் எந்த நாட்களும் வரலாம் என்பதுதான் அவருடைய பேச்சாக இருக்கும் நிலையில வந்து அனைத்து பக்தர்களும் இந்த திருநள்ளாறு கோவிலுக்கு வருகிறது சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம் மட்டுமல்லாம ஜெயா பிளஸ் நேயர்களின் விருப்பமாக உள்ளது. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலில் இருந்து சிறப்பு நேரலையை தற்போது பார்க்கலாம்.